அத ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நீண்ட காலம் வாழ்வதுன்னா அந்த பொறிவாயில் ஐந்தவித்தான். இப்ப திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா பொய்யாமொழி புலவர்னு பேரு. அப்படி சொல்ல பொய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. வள்ளலாறு கூட நான் பொய் சொல்லலை அப்படிங்கிறாரு. நான் பொய் சொல்ல மாட்டேன், புனைந்து கற்பனையா சொல்ல மாட்டேன், புனைந்து உரையேன் பொய் சொல்லேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி திருவள்ளுவருக்கு பேர் பொய்யாமொழி புலவர். அதான் சொல்றாரு, பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க. பொய்யெல்லாம் தீர்த்து ஒழுக்க நெறியில் நிக்கிறவன் மட்டும்தான் நீடு வாழ முடியுங்கிறார். கழுவி 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 ஊத்தி ஊத்தி சர்றன்னு கரைச்சி எடுத்தா தான் உடம்பை இறுகி போய் அப்படியே நிக்கும். சும்மா ஒரு நாள் நல்லா ஆகாது. இயற்கை சட்டத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் 2 சட்டம் தான் இருக்குதுங்க ஐயா. 2 சட்டம் தான். ஒண்ணு கெட்டு போற சட்டம், இன்னொன்னு வந்து கெட்டு போனது தூய்மை. நமக்கு வந்து பட்டினியே கிடையாது, தூய்மை தானே பண்ண சொல்றோம். தூய்மை பண்ணாதவங்களுக்கு எப்படி ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும்? தூய்மை